நேரடியா அது சம்பந்தப்பட்ட நீங்களே வந்து பல விஷயங்கள வந்து பொதுவெளியில வச்சிருக்கீங்க. மாண்புமிகு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் அண்மையிலே வந்து வந்து தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் விழா நடத்தி பணமே இல்லாமல் அங்கீகாரம், அது லஞ்ச பணமே வாங்காமல் அங்கீகாரம் கொடுத்த ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வு. அவர் பேசுகிற போது என் பெயரை சொல்லியோ அல்லது அமைச்சரை தெரியும் என்று சொல்லி யாராவது வந்து கேட்டால் அவரை எனக்கு தெரியாது, அவரை வெளியே துரத்துங்கள், கெட் அவுட் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். இனிமேல் யாரும் எந்த காலத்திலும் யாருக்கும் எதற்கும் பணம் தர வேண்டாம் என்று உறுதியாக சொன்னார். பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் வந்து நேரடியாக கொடுக்கிறார். இதற்கு முன்பு செங்கோட்டையன் இருந்த போது கொடுத்தாருங்க. செங்கோட்டையன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து கொடுத்தார். அந்த மாதிரி கொடுங்க, நாங்கள் தான் அப்ப கோரிக்கை வச்சோம். இந்த கடந்த அங்கீகாரன்றது வந்து இப்போ புதிதா ஒரு பள்ளி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான அங்கீகாரம் வாங்கி ஆரம்பிப்போம். இது இத்தனை பள்ளிகளுக்கு அங்கீகாரம் மொத்தமா கொடுக்கும்போது ஏன் அவ்வளவு இல்ல, அதுதான் விஷயம். என்னன்னா அங்கீகாரம் புதிய துவக்க அனுமதி, ஓப்பனிங் பர்மிஷன்ன்றதுதான் எப்பயாவது ஒரு மாசத்துக்கு ஒன்று, அதாவது வந்து புதுசாக தொடங்குற பள்ளிகளுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. இது வந்து பள்ளிகள் ஏற்கனவே பல ஆண்டுகளாக 50 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் 10 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தனியார் நர்சரி பள்ளிகள், பிரைமரி பள்ளிகள், மெட்ரிக் பள்ளிகள், மேல்நிலை பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள், ஐபி பள்ளிகள், கேம்பிரிட்ஜ் பள்ளிகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த தொடர் அந்த டெம்பரரி ரெகக்னேஷன், ரெனிவல் ஆஃப் ரெகக்னேஷன் அது கொடுக்கணும். அதையே இவர்கள் கொடுக்கவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. இந்த கடந்த 5 ஆண்டுகளாக கடந்த திமுக ஆட்சியில் இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அமைச்சராக இருக்கிற போது கொடுக்கல அப்படின்றது எங்களுக்கு குற்றச்சாட்டு. 5 ஆண்டுகளும் அதற்காக பல முறை நேரடியாக 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 2021 முன்னாடி வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லையா? அதை இருந்தது அப்படியே கொடுக்கல் வாங்கல் சரியா அப்படி வந்து போயிட்டு நார்மலா இருக்கும். பெரிய ரொம்ப இவ்வளவு பெரிய ரெகக்னேஷன்லாம் பிரச்சனை இருக்கு. தற்காலிக அங்கீகாரம் ஏற்கனவே வாங்கின பள்ளிகள் வாங்கிக் கொண்டே இருப்பார்கள், கொடுத்து கொண்டே இருப்பார்கள். எந்த இவ்வளவு சிக்கல் இருக்காது. இவர்கள் வந்த பின்னாடிதான் அந்த தற்காலிக அங்கீகாரத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அங்கீகாரம் புதுப்பித்தலை ஆண்டுதோறும் வருஷம் கொடுத்தாங்க. ஏன் வருடம் கொடுத்தாங்க? பணம் வாங்க வேண்டியதுக்காக கொடுத்தாங்க. ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி பணம் வாங்கணும் நிறுத்தி வைத்து விட்டாங்க. 2021 முன்னாடி ஒரு 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இருந்தது. அப்ப பள்ளிக்கல்வி அமைச்சர்கள் வந்து மாறிட்டே இருந்தாங்க. 7-8 அமைச்சர்கள் வந்தாங்க. இந்த 2021க்கு பிறகு திமுக ஆட்சி வந்த பின்னாடி ஒரே அமைச்சர், பள்ளிக்கல்வி அமைச்சரா திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்தாரு. அவர் வந்த பின்னாடி கடந்த 10 ஆண்டு காலம் எவ்வளவு சீரழிஞ்சு போயிருக்க பள்ளிக்கல்வி அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே வெளியிட்டார். சட்டமன்றத்துல பேசினாரு. ஆனா நீங்க சொல்ற குற்றச்சாட்டு எல்லாமே அதிர்ச்சியா இருக்குது. அப்படி ஒரு ரீஃபார்ம் பண்ணணும்னு ஒரு முயற்சி பண்ண ஒரு அமைச்சர், அவருடைய நிர்வாகத்துல என்னென்ன நடந்தது? ஒரு ரீஃபார்ம் நடக்கலைங்க. அவர் வந்த பின்னாடி 2888 பள்ளிகள் தலைமை ஆசிரியர்கள் இல்லைங்க. தலைமை ஆசிரியர்கள் இல்லாத தமிழ்நாடு இதுதாங்க. 2888 தலைமை பள்ளி அரசு பள்ளிகள் தலைமை ஆசிரியர்கள் இல்லைங்க. இன்னும் அதே மாதிரி வந்து இடைநிலை ஆசிரியர்கள் கிடையாதுங்க, முதுகலை ஆசிரியர் கிடையாது, தமிழாசிரியர் கிடையாது, பட்டதாசிரியர் கிடையாது. ஒரே ஒரு உடற்கல்வி ஆசிரியர் நியமனம் பண்ணலீங்க. ஒரு உடற்கல்வி ஆசிரியர் நியமனம் பண்ணலீங்க. யாரும் ரிட்டையர் அப்படியே விட்டாங்க. அது எதுவுமே போடலீங்க. ஓராசிரியர் பள்ளியே உங்களுக்கு வந்து 1884 ஓராசிரியர் பள்ளிகள் இருந்தது. ஒரு மாணவன் படிக்கக்கூடிய பள்ளிகளும் இருந்ததுங்க. அதை குறிப்பா வந்து பள்ளிக்கல்வித்துறை வளர்க்கலைங்க, நாசம் செய்திருப்பார்கள். இலவசம் தருகிறோம் என்ற பெயரில் மாணவர் எண்ணிக்கை குறைந்ததுதான் மிச்சம். மாணவர் எண்ணிக்கை குறைஞ்சதுங்க. அரசு பள்ளி சொல்றேன், அரசு பள்ளியை தான் நான் சொல்றேங்க. கல்வித்துறையில அவங்க எதுவுமே பண்ணல. அடுன்னு ஒன்றை தான் கொடுத்தாங்க. போதுமான ஆசிரியர் போடல, போதுமான கழிப்பிட வசதியோ, குடிநீர் வசதியோ, மின்சார வசதியோ, புதிய பள்ளி கட்டணம் கட்டின ஒரு ஆண்டுக்குள்ள முதல்வர் திறந்த பள்ளி கட்டணமே மேற்கூரை இடிந்து விழுந்து மாணவன் அடிப்பட்டதுங்க. அதெல்லாம் அப்படியே பெரிய வளர்ச்சியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சொல்லிக்கலாம், ஒண்ணுமே பண்ணலைங்க. தேசிய கல்விக் கொள்கை வந்ததுங்க. வந்தவொடனே ஏற்க பார்த்துட்டு மாநில கல்விக் கொள்கை அறிவிச்சாங்க. அதுக்கு ஒரு குழு போட்டாங்க. போகிற 4வது ஆண்டுதான் வந்து அதற்கு மாநில கல்விக் கொள்கை திட்டத்தை அமல்படுத்தாங்க. ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை வந்து வெளியிட்டாங்க. அது நடைமுறை என்ன ஆச்சு? அது என்னன்னு யாருக்கா சொன்னாங்களா? இதுவும் யாருக்கும் விளக்கல. எத்தனை பேர் அழைத்து வந்து பேசினார்கள். இப்ப தமிழ்நாட்டில் அப்படி பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் போறோம் நினைக்க வேண்டாம். தமிழ்நாட்டில் கல்வித்தரம் தாழ்ந்து போனதுக்கு குறைந்து போனது இவங்க தான் காரணங்க. மத்திய அரசு கொடுக்கல, மாநில அரசு கொடுக்கல, இந்த தவறான தகவலை தான் முன்வைத்தாங்களே தவிர ஏன் குறைந்தபட்சம் ஒரு சாதாரண விஷயங்க. RTE அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சேர்த்து மாணவர்களை சேர்க்க வேண்டிய ஜூன் மாதம் மே மாதமே சேர்த்து முடிக்க வேண்டிய அந்த மாணவர் சேர்க்கையை எப்பொழுது பண்ணாங்க? செப்டம்பர் 2 ஆகஸ்ட்ல தான் பண்ணாங்க சார். தனியார் பள்ளி. ஆமா, அக்டோபர்ல தான் பண்ணாங்க. இந்த கடந்த ஆண்டு மாணவர் சேர்க்கையை நடத்தலைங்க. 2 ஆண்டுகளாக கட்டணம் கொடுக்கல. பெரிய போராட்டம் பண்ணி மத்திய அரசு கொடுத்த பின்னால் தான் கொடுக்க வச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மாணவர் சேர்க்கை கூட இந்த அரசாங்கம் செய்யல.
தேர்தல் வந்து இந்த ஆட்சி வந்து மாறின பின்னாடி தான் மே மாசம் அப்புறம் தான் தேர்தல் பின்னாடி தான் இந்த ஆட்சி வந்து ஜூன் மாசம் போட்டு முடிச்சாங்க. அரசு பள்ளிக்கு பண்ணிட்டாங்க ஒண்ணும் இல்லைங்க. தனியார் பள்ளிகள் பிரச்சனை என்னன்னா நாங்கள் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெறக்கூடிய தொடர் அங்கீகாரத்தை வழங்கவில்லை. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மேல அவர் கல்வித்துறை சீரழிச்சிட்டாரு அப்படின்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. நானே சொல்றேன், பகிரங்கமா சொல்றேங்க. ஒன்று அது வந்து இப்போ நீங்க நிறைய குற்றச்சாட்டு சொல்றீங்க. ஆமா, ஒவ்வொன்றுக்கும் காசு வாங்கினாங்க ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஆமா, அந்த ஒரு கோபத்துல இருந்து சொல்றீங்களா? இல்ல கோபம் எனக்கு அவருக்கு என்ன வாய்க்கால ஒரு சக்கராலா கிடையாது. கல்வித்துறை அமைச்சர் நாங்க வந்துங்க பொன்னுசாமி மந்திரியா இருந்தாருங்க. அதுக்கு எங்களுக்கு வந்து பேராசிரியர் அன்பழகன் அன்பழகன் கல்வி அமைச்சர் இருக்கும்போது நாங்கள் அவரோட இதே எங்க கோரிக்கைகள் முன்வைத்திருக்கிறோம். சரிங்களா? அதற்கு முன்னு இருந்த எல்லா அமைச்சர் நெடுஞ்செழியனை தவிர அது முதல் நான் சந்தித்தது 35 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆர் வீரப்பன் கல்வி அமைச்சரா. அவர் கல்வி அமைச்சராக இருக்கிறதுக்காக தான் நான் இதே கோரிக்கைகள் வச்சிருக்கோம். அதுல இருந்து தொடர்ந்து பொன்னுசாமி பார்த்தோம், அதுக்கு முன்னாடி வீரமணியை பார்த்தோம், அதுக்கு முன்னாடி இவ்வளவு சி.வி. சண்முகத்தை பார்த்தோம், திருச்சி பக்கத்துல இருந்தார் அவர் அந்த மந்திரி கொஞ்சம் வந்தார் அவரை பார்த்தோம். எல்லா கல்வி அமைச்சரையும் பார்த்துட்டோங்க. நாங்க பார்க்காத கல்வி அமைச்சர் இல்லை. ஆனா என்ன பண்ணாருன்னா ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிற மாதிரி தனியார் பள்ளிகள் என்றாலே ஒரு எதிரி மாதிரி பார்த்தாங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணுங்க ஏதாவது பணம் கொடுத்தால் மட்டும்தான் பண்ணாருங்க. அதிமுக பணம் வாங்கினாங்க, இல்லைன்னு மறுக்கலைங்க. வீரமணி வாங்கினாருங்க, ஆமா எல்லாரும் சி.வி. சண்முகம் வாங்கினாரு, அதுக்கு முன்னாடி அமைச்சர் எல்லாருமே பணம் வாங்கின அமைச்சர் யாரும் கிடையாது, எல்லாம் வாங்கினாங்க. ஆனா இந்த அளவுக்கு வாங்கலீங்க. பேராசிரியர் அன்பழகன் கூட வாங்கலீங்க. இவங்க தாங்க ரொம்ப அதிகமான கட்டணம் வாங்குது. தனியார் பள்ளியில் எதுக்கெல்லாம் அமைச்சருக்கு அமைச்சருடைய ஆட்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னு சொன்னீங்க. எவ்வளவு அமைச்சரே வந்து எல்லா பள்ளிகளையும் டிஓ தான் ஏஜென்ட்டுங்க. அவங்க வேண்டியவங்களாம் ஏஜென்ட் அங்கே மாவட்டம் தான் போட்டு இவங்க சொல்லாம எந்த டிஓ ஆஃபீஸ்லையும் ஃபைல் போகாது. பணம் வந்தா மட்டும்தான் ஃபைல் போன் பண்ணி சொன்னா ஃபைல் போகும். யார் போன் பண்ணி சொல்லுவாங்க? யார் மந்திரி பிஏ போன் பண்ணி சொல்லுவாருங்க. முத்துக்குமார் இருக்காருங்க, அவர் தான் தமிழ்நாடு பெட்ரோவாச கழகத்தோட துணைத் தலைவருங்க. அவர் தான் டி நகர்ல வந்து நம்ம ஆந்திரா கிளப் பக்கத்தில் இருக்கிற அந்த பில்டிங்ல வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுட்டு அங்கே குளோபல் 360 ஒரு கம்பெனி வச்சுட்டு அந்த கம்பெனியில் வச்சுட்டு வரவங்களெல்லாம் செல்போன்ல வாங்கி வச்சுட்டு கரெக்டாக பணம் கொண்டு வந்தா மட்டும் தான் உள்ள உட்கார வச்சு பணத்தை வாங்கி அமைச்சிடுவாங்க. குளோபல் 360 அது எதுக்கான மந்திரி வச்சிருக்கிற அடுத்த ஒரு பினாமி கம்பெனி. அரசு பள்ளிகளுக்கெல்லாம் இலவசமா கொடுக்கணும். 16 பொருள் இலவசம் கொடுக்குறாங்க. டை, பெல்ட், பேட்ச் உங்களுக்கு இதெல்லாம் தருவாங்க. கிரேன்ஸ், நோட் புக்ஸ், பென்சில், பென் இதெல்லாம் தருவாங்க இல்லைங்களா? அரசு பள்ளிகளுக்கு 16,000 இலவசமா கொடுப்பாங்க. அதுவும் அவங்களுக்கு அந்த பில்லுல போயிடும். நாங்க தனியார் ஸ்கூல்ல நோட் புக்கு, பெல்லு, பேக்கு, ஷூ சாக்ஸ் எல்லாம் வாங்கணும். நோட் புக்ஸ் அதெல்லாம் வாங்கணும். அதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு கம்பெனி இங்க வந்து வாங்கணும். அவங்ககிட்ட தான் போய் வாங்கணும். அவர்கிட்ட வாங்கணும் சொல்லுவாரு. அது வாங்க மாட்டாங்க. யாருக்கு தேவை இருக்கோ ஆர்டர் போவாங்க, அவளை கன்வின்ஸ் பண்ணி வாங்குவாங்க. அது ஒரு இடமா அந்த பேர்ல கம்பெனியை வச்சுட்டு அந்த பேர்ல தான் அவங்க தான் வச்சு வாங்கினாங்க. அங்கிருந்து தான் டைரக்டர் ஆஃபீஸ் போன் போகும். நாகராஜ் முருகன் ஒரு டைரக்டர் இருந்தாருங்க, அவர் போன் போடுவாரு. நாகராஜ் முருகன் அவர் தான் முன்னாடி டிஓ ஆஃபீஸ் போன் பண்ணுவாரு. எந்த ஆஃபீஸ் டிஓ ஆஃபீஸோ அந்த டிஓ தமிழ்நாட்டுக்கு 38 தனியார் பள்ளிகளுடைய மாவட்ட கல்வி அலுவலர்கள் போன் போடுவாரு. அந்த ஃபைல் அப்பதான் எடுத்து அவங்க பார்த்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அதனால நாகராஜ் முருகன் தான் ஆரம்பிச்சாருங்க எல்லா பள்ளிகளும். அவர் ஒரு பக்கம் தனி ட்ராக்கு, மந்திரியாக நாம அவர் ஒரு பக்கம் பிஎன்டி டிரைவர்லாம் வச்சுட்டு அவர் ஒரு தனி வசூலுங்க. அதனால ஒரு வருஷத்துக்கு அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை வெளியே அமைச்சிட்டாங்க. அவர் நான் ஃபார்மல் எஜுகேஷன் போயிட்டாரு. அப்படியே வரவங்கலாம் அவங்களுக்கு அடைங்கோடுங்க இருந்தா தான் வைப்பாங்க மாத்திட்டே இருப்பாங்க. அவங்க 5 டைரக்டர் மாத்திட்டாங்க. டைரக்டர்கள் மாத்திட்டே தான் இருப்பாங்க அப்பப்ப. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா முழுக்க பணம் வாங்கி இந்த நிமிடம் வரை அவருடைய ஆட்சி மாறின பிறகு இந்த நிமிடம் வரை பணம் வாங்கி வச்சுக்கிறது. இப்பதான் ஒண்ணு அனுப்புறாங்க. முதல்ல ஆர்டர்லாம் கையெழுத்தெல்லாம் வாங்கி வச்சுட்டு பணம் வந்து சேர்ந்த பிறகு ஆர்டர் அனுப்புறாங்க. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இப்பதான் ஆட்சி மாறி ஓராண்டு 40 நாள் இன்னும் முடியலைங்க. இன்னும் இந்த ஒரு மாதம் ஆகல. அது இன்னும் இந்த நிமிடம் வரை அதிகாரிகள் வந்து கொடுக்கறத செய்யறாங்க. அதிகாரிகள்லாம் உடந்தைங்க. ஆமா, பள்ளி கல்வித்துறை எல்லாருமே உடந்தைங்க. அது தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வி வரலாற்றுல அவர் பிடிஏ தலைவர் என்ற ஹோதால ஒரு பிடிஏ தலைவர் வந்து டிஓ மீட்டிங் நடத்துறாங்க, சிஓ மீட்டிங் நடத்துறாங்க, டைரக்டரும் உட்காந்து மீட்டிங் நடத்துறாங்க. எங்கிருந்து அந்த அதிகாரம் வந்தது? ஒவ்வொரு மாவட்டத்தோட போன இவர் அங்க வரது எல்லா டிஓஸ் எல்லாம் இவருக்கு அடிமை. அவரோட பேர் என்ன? முத்துக்குமார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருங்க. விஜயகாந்த் கட்சியில இருந்துட்டு அங்கிருந்து ஒரு 2 பேரும் கிளாஸ் பண்றவங்க வந்தாருங்க. அவர் தான் எல்லாத்தையும் பணம் வாங்கினா இதை கடவுள் மீது ஆணையாக சொல்கிறோம். பணம் வாங்காது ஒருத்தருக்கு ஒரு பள்ளி கூட இலவசமா கொடுக்கல. எல்லாம் கரெக்டா இருக்கணும். இருந்தாலும் வருட கணக்கு, ஆண்டு கணக்கு, மாத கணக்கு வச்சுதான் ஆர்டர் கொடுத்தாங்க. யாருக்கும் சும்மாலாம் கொடுக்கல. இல்ல இது வந்து 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம் வரை மாணவர்கள் எண்ணிக்கை ஏற்ப பள்ளிகள் துவக்கணுமையா பெரிய அமௌண்ட்டுங்க. மிச்ச ரெனிவலுக்கெல்லாம் அந்த 5 லட்சம், 6 லட்சம், 10 லட்சம் அப்படின்னு மாணவர்கள் எண்ணிக்கை ஏற்ப பணம் வாங்குங்க. அவங்க வாங்கினது மட்டும் இல்ல, அது கூட இருந்தாங்க அந்த ஆதியம் ஒருத்தர் சூப்பரண்ட் இருந்தாங்க. அவர் மந்திரிக்கு வந்து பிஏ வந்தாங்க. அவர் தான் பூரா பயில பார்ப்பாங்க. அவர் தான் பணம் வாங்கி கொடுப்பாரு. அவரும் செய்வாருங்க. அவரும் ஆபீஸ் ஸ்டாஃப் அவரு. அதனால அந்த வேலை மாதிரி ஆளுங்களை பிஏலாம் போட்டு வச்சிருக்காங்க. இது நீண்டு இந்த நீண்டு கல்வி கட்டணம் நிர்ணயிக்கக்கூடிய
கல்வி கட்டணை ஒரு ஜட்ஜி பாலசுப்ரமணியம் இருக்காருங்க. அவரு இதுவரையும் போய் அங்க பாத்தீங்கன்னா கல்வி கட்டணம் நிர்ணயிப்பதில் கூட கட்டணம் பணம் ஜாஸ்தி ஃபீஸ் வருமா இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க. மதன் என்ற ஒருத்தர் வச்சு அதுவும் அந்த ஒரு வேலை பண்ணாங்க. யார் காசு ஜாஸ்தி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஃபீஸ் அந்த கமிட்டியில நீதிபதி இருக்கும்போதே நீதிபதிக்கு தெரியாது. நீதிபதிக்கு தெரியாம அங்க இருக்கிற அதிகாரி ஒரு எம்ப்ளாயை வச்சுட்டு அவங்க இது வாங்கிட்டாங்க, ஃபீஸ் ஜாஸ்தி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி முறைகேடு எல்லாம் தடுக்கணும். அந்த மாதிரி முறைகேடு கண்டிச்சு நான் ஏற்கனவே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஒரு பள்ளிக்கு வெறும் 100 ரூபா போட்டாங்க வருஷத்துக்கு. ஒரு பையன் கிட்ட 100 ரூபா வாங்கி எப்படி ஸ்கூல் நடத்த முடியும்? ஜட்ஜ் அது ஒரு பெரிய கண்டிச்சு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அவங்க உள்ள பார்த்தாங்கன்னாப்ப அங்க கல்வி கட்டண நிர்ணய குழுவிலையும் இந்த லஞ்சக்கரம் நீண்டு இருக்கிறது. அதான் நான் சொல்ல வரேன். அதுக்கு யார் முக்கிய காரணம்னா அவர் பேசுற வீடியோ இருக்கு. முத்துக்குமார் செங்கல்பட்டுல ஒரு மீட்டிங் போட்டு செங்கல்பட்டு டிஓ தலைமையில போட்டு எல்லா பள்ளி தேர்தல் உட்கார வைத்து யாருக்கெல்லாம் உங்களுக்கு அதிகமான கல்வி கட்டணம் வேணுமோ என்னை பாருங்கள், நான் முதல் மாடியில் இருக்கிறேன், உங்களுக்கு வேண்டிய அத்தனை பண்ணி செய்து தருகிறேன் அவர் பேசுறாரு. இப்போ பல லட்சங்கள் புழங்கிருக்கு. தமிழ்நாடு முழுக்க எத்தனை தனியார் பள்ளிகள் இருக்காருப்பா? ஆக்சுவலா தனியார் பள்ளி நர்சரி, பிரைமரி, மெட்ரிக், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் சுயமாக நடத்தக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல், ஐசிஐசி, ஐபி ஸ்கூல், கேம்பிரிட்ஜ் ஸ்கூல், எல்லா வகையான பள்ளிகளுடைய தொகுப்பு அங்கதான். அவங்க தான் டிஆர் கொடுக்கணும். அவங்க தான் பாருங்க. ஒருத்தர் இப்ப பார்த்துட்டு வந்த ஒரு சகோதரி அங்க நிக்கிறாங்க. என்னன்னா 2023 ஆர்டர் வரலன்றாங்க. 2023 ஆர்டர் வரல. என்ன 26 முடிய போதுங்க. இந்த இதுல ஆர்டர் கொடுத்தா என்ன பண்றாங்க? இந்த பள்ளியெல்லாம் சொல்றீங்களா? மொத்தம் எத்தனை பள்ளிகள் இருக்கும்? அது 15,000 பள்ளிகள் இருக்கு. 15,000 பள்ளி. அரசின் கட்டுப்பாட்டுல 15,000 பள்ளிகள் இருக்கும். இந்த 5 ஆண்டுகள்ல இப்படி லட்சமா வாங்கியிருக்காங்கன்னா தோராயமா எவ்வளவு அமௌண்ட் போயிருக்கும்? வாங்கணும் தான் சொல்றோம். நாம இது நம்ம 100% தெரியும், வாங்கணும் தெரியும், எல்லாம் தெரியும். வாங்கணும்னு தான் தெரியும் யாருக்கு எவ்வளவு போச்சு, எங்க போச்சு, எப்படி போச்சு.